கண்மணி, ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து கோவமாவே இருக்கியே. இங்க வா. சொல்லுங்க பாட்டி. ஏன் என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க பாட்டி, நீங்க விடுங்க. என்னன்னு சொன்னா தானே தெரியும். எதுக்கு இப்படி தேவையில்லாம கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும்? தேவையில்லாமலாம் நான் ஒன்றும் கஷ்டப்படல. என் கூட இருக்கவங்க நினைச்சா எனக்கு ஒரே கோவமா வருது. அதுதான் ஏன்னு கேக்குறேன். இந்த ரூம்ல டெய்லியும் காலையில நான் தான் பாட்டி எல்லாத்துக்கும் காஃபி போட்டு தருவேன். யாரும் என்கிட்ட செஞ்சு தர சொல்லி கேட்கல. ஆனா நான் குடிக்கும்போது கூட இருக்கவங்களுக்கு எப்படி கொடுக்காம குடிக்கிறது? அதனால எல்லாத்துக்கும் போட்டு தருவேன். எல்லாரும் குடிப்பாங்க. இது நல்ல விஷயம் தானம்மா. இதுக்கே கோவப்படுற? ஒரு நாள் நான் தலை வலிக்குது நல்லா இல்லைன்னு காஃபி போட்டு தர சொல்லி கேட்டேன் பாட்டி. அதுக்கு முடியாதுன்ட்டாங்க பாட்டி என் ஃப்ரெண்டு. அதான் எனக்கு பயங்கர கோவம். டெய்லியும் போட்டு தராளே, ஒரு நாளா நம்ம அவளுக்கு போட்டு தரணுமேனு கொஞ்சமா அந்த நன்றி உணர்வு இருக்கா? இனிமேல் நானும் போட்டு தர மாட்டேன் பாட்டி. அவளுக்கு வேலை செஞ்சு தரதுக்கா நான் பிறந்திருக்கேன்? இதுதான் உன் பிரச்சனையா? உங்களுக்கு வேணா இது சாதாரணமா தெரியலங்க பாட்டி. என் வயசுக்கு எனக்கு இது பெரிய பிரச்சனை தான். பிரச்சனை தான், யார் இல்லைன்னு சொன்னது? உன் இடத்துல நான் இருந்தாலும் எனக்கும் கோவம் வரத்தான் செய்யும். ஆனா எனக்கு இப்ப 2 திருக்குறள் ஞாபகம் வருது. ஒன்னு உனக்கு, இன்னொன்னு உன் ஃப்ரெண்டுக்கு. முதல்ல உனக்கு சொல்றேன். நண்பாற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நன்மை தரக்கூடிய செயல்களை செய்ய முடியாதவங்க கிட்டையும், ஒருத்தர்கிட்ட நட்பா நடந்துக்க முடியாதவங்க கிட்டையும் பண்புடையவங்க, அறிவுடையவங்க பண்பாக தான் நடந்துக்குவாங்களாம். ஒருவேளை அவங்க பண்பில்லாமல் நடந்துக்கிட்டாங்கன்னா அது அறிவுடையவங்களுக்கே இழுக்குன்னா என்ன கேவலம். அறிவாளிகள் இந்த மாதிரி இழுக்கான விஷயங்களை செய்ய மாட்டாங்க. அப்ப என் ஃப்ரெண்டுக்கு என்ன குரல்? வரேன். அவளுக்கு நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிறர் கூட அன்பா பழகி சந்தோஷமா வாழ தெரியாதவங்க இந்த உலகம் ஃபுல்லா ஒளி இருந்தா கூட இருட்டில் வாழ்றதுக்கு சமமா. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க எப்ப பாரு எதையாவது ஒன்று நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீயும் அவளை மாதிரி நடந்துக்கிறேன்னு வையேன், நீயும் அதே மாதிரி கஷ்டத்தை தான் அனுபவிக்கணும். அவ என்ன கஷ்டப்படுறா? அவ நல்லா தான் இருக்கா. கஷ்டங்கிறது மனசுக்குள்ள அவ அனுபவிக்கிற வேதனை. அது உனக்கு எப்படி தெரியும்? எதுக்கு அவ சந்தோஷப்படுறா துக்கப்படுறாங்கிறத எல்லா நேரமும் அவ வெளிக்காமிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா இந்த மாதிரி குணம் இருக்கிறவங்க அதிகமா வேதனை தான் பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால நீ அறிவுடையவங்க எப்படி வாழ்வாங்களோ அந்த மாதிரிதான் வாழணும். புரியுதா? புரியுதுங்க பாட்டி. இன்னொன்று தெரிஞ்சுக்கோ, மனிதர்களோட மனசு அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி. சில மெட்டீரியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள போட்டு ரொம்ப நேரம் ஆனாதான் தண்ணி உரியும், சிலதான் சட்டுன்னு தண்ணி உறிஞ்சிரும் இல்லையா? ஆமா. அந்த மாதிரி யாரெல்லாம் வீக்கா இருக்காங்களோ அவங்க சுத்தி இருக்கிற சூழ்நிலையில இருந்து அப்படியே சில விஷயங்களை உறிஞ்சிக்குவாங்க. இப்போ பாசிட்டிவா இருக்கவங்களாம் வச்சுக்கோயேன், ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள சுற்றி நெகட்டிவான பீப்புள் இருப்பாங்கன்னா அவங்களோட அந்த உணர்வுகளை அப்படியே உறிஞ்சிக்குவாங்க, அடிக்கடி டவுன் ஆயிடுவாங்க. இதுவே நெகட்டிவ் கேரக்டர் இருக்கிற பீப்புள் ரொம்ப வீக்காக இருந்தாங்கன்னா அவங்கள சுற்றி பாசிட்டிவான பீப்புள் இருக்கும்போது அவங்க நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அதை அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. எந்த மனுஷங்களும் கம்ப்ளீட்டாக கெட்டவங்களும் கிடையாது, நல்லவங்களும் கிடையாது, எல்லாம் கலந்து தான் இருக்கும். புரியுதா? இப்போ நீ உன்னுடைய உணர்வில் வீக்காக இருந்தீங்கன்னா நீ சில டெஃபினேஷன் வச்சிருக்கீல. இப்போ நான் யாரையும் விட்டுட்டு பிடிக்கக்கூடாது, கூட இருக்கவங்களாம் நல்லா பார்த்துக்கணும், இந்த மாதிரி நீ உன்னை டிஃபைன் பண்ணி வச்சிருக்கீல. இந்த கொள்கையில் நீ வீக்காக இருந்த அப்படின்னா உன்னை இப்போ உன் ஃப்ரெண்டை தொந்தரவு பண்ணானா டக்குன்னு அவளை மாதிரி நீ பிஹேவ் பண்ணுற, இதை நீ டவுன் ஆகிறன்னு அர்த்தம். நீ அப்படி உரியக்கூடாது. நீ அவளோட விஷயங்களை அப்சர்வ் பண்ணக்கூடாது. அவளை உன்னோட நல்ல கொள்கைகளை அப்சர்வ் பண்ண வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். புரியுதா? புரியுதுங்க பாட்டி. நம்ம ஒரு விஷயம் நல்லபடியா பண்ணும்போது அதை அடுத்தவங்க உதாசீனப்படுத்துறாங்க இல்லை உபயோகப்படுத்திக்கிறாங்க அப்படின்னாலும் நான் செய்யறதா சரி, இதுதான் சரியான வாழ்க்கை முறை அப்படின்னு எனக்குள்ளேயே நான் ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டு இதே வழி
சரியான வழியில போகும்போது தேவையில்லாத விஷயங்களுக்கு அடம் பிடிக்கக்கூடாது. அதாவது ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு அதை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கக்கூடாது. நமக்கு அது தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா மாற்றிக்கணும். தப்பு இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம தீர்க்கமாக நின்றணும். ஓகே பாட்டி.